அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உறுதியாக விலகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அதிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி, சந்திரன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சிறப்பான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. ராசியின் நாதர் வக்ரம் பெற்றிருக்கிறார். ராசியின் நாதர் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே ராசியின் நாதர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது. இருந்தாலும் ராசிக்கு சகாயமானவர் மட்டுமல்லாது பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் பெறுகிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக மட்டுமல்ல தனாதிபதியாகவும் இருக்கிறாருங்க சனி பகவான். அவர் இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருப்பதால் பழைய பிரச்சனை முடிந்துவிட்டது என்று நினைத்த பல பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தலை தூக்கக்கூடிய பிரச்சனைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றலை ராசியின் ஆதரான சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வீடு கட்டுதல் பாதியில் நின்ற பல சிக்கல்களை சந்தித்து வந்த சூழலில் அவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. கவலையுடன் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொண்டு வந்த சூழலில் தற்போது கவலைகளை நீக்கி சிறப்பாகவும் விழிப்புடனும் அதிரடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது. ராசியின் நாதர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் காண கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் நாதர் இருப்பதால் பல நெருக்கடிகளும் சங்கடங்களும் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உண்டு. அது மட்டுமல்லாது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று அழைக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் மிக விரைவில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறப்போகிறார். அதற்கு முன் மிக வலுவான மாற்றங்களையும் உச்சம் பெற்றதற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் யோகஸ்தானமாகிய 6ல் இருந்து வலுவாக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது மிக விரைவில் உச்சம் பெற்று ஜென்ம ராசியையும் பார்க்க போகிறார். எனவே குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். ஏனென்றால் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக இருப்பதால் இந்த தருணத்தில் இருந்தே எதிர்பார்க்கக்கூடிய மிக பெரிய அளவிலான நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் முயற்சியின்றி எளிதில் வெற்றிகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. குரு பகவானின் அமைப்பால் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக உத்தியோகம், தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் யோகஸ்தானத்தில் வலுவாக பெற்றிருக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை முதலீடாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளும்
சிக்கல்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறாருங்க சுக்கிரன். அஷ்டமத்திலும் கேது அஷ்டமத்திலும் இணைந்து சஞ்சரிக்கும் போது தனஸ்தானத்தில் ராகு வலுவாக வீற்றிருக்கிறார். ராகு ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். சுக்கிரன் மற்றும் கேதுவும் சகாயமான கிரகங்களாக இருக்கின்றன. சகாயமான கிரகங்கள் அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரவில்லை என்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக ராகு குடும்பஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்ற அமைப்பில் விளம்பரப் போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எந்த காரிய தடையாக இருந்தாலும் தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஆனால் கேது அஷ்டமத்தில் இருப்பதால் எப்போதும் கவலையும் குழப்பமும் இருக்கும். ஒரு இனம் புரியாத கவலை மனதில் இருப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான சிந்தனை போன்றவை தலை தூக்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே அதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மகர ராசிக்காரர்கள் செயல்படும் போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் அஷ்டமத்தில் இருப்பதும் சாதகமற்ற அமைப்புதான். ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடமான அஷ்டமத்தில் இருப்பதால் கொஞ்சம் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். இருந்தாலும் கேதுவுடன் இணைந்திருப்பதால் பல அஷ்டம பாதிப்புகள் சற்று கட்டுக்குள் இருக்கும் என்பது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் கூட எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக மற்றவர்களை நம்பிவிட வேண்டாம். உங்களது மேல் பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் உத்தியோக ரீதியாக சற்று அலைச்சல் சிரமம் அதிகரிக்கலாம். பணிச்சுமை உயரலாம். ஆனால் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கியத்தை அதிக கவனத்துடன் பேணி காப்பது நல்லது. வெளியில் உணவு உண்பது போன்றவற்றை தவிர்ப்பதால் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான புதன் 9இல் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சமும் பெறுகிறார். அவருடன் சூரியனும் இணைந்திருக்கிறார். இரு கிரகநிலைகள் ஆகிய ஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் புதன் மற்றும் சூரியன் ஏற்படுத்துகின்றனர். உற்றார் உறவினர்களிடம் இருக்கக்கூடிய விரிசல்கள் இந்த தருணத்தில் சரியாகும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உறவு ஒற்றுமை அடைவதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக பல தடைகள் இந்த தருணத்தில் விலகும். போட்டிக்காக உங்களை எதிர்த்து உங்களது தொழிலையே துவங்கிய சிலரின் மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதால் போட்டிகள் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான வளர்ச்சியை பல வழிகளில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் உண்டு. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக குரு மங்கள யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது குருவின் பார்வையும் வலுவாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் தொழில் வளம் சிறப்பாக அமையும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பயம் நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உயர் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஆதரவு கிடைக்கும். வளர்ச்சிக்கான நேரமும் சிறப்பான ஒரு தருணமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும் சிறப்பான தருணமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. செவ்வாயின் அமைப்பு குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்துவதால் மங்கள ஓசை உறுதியாக கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்தவரைக்கும் 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் விளம்பர போகிறார். சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது கவனத்துடன் இருங்க. அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக
மாறப்போகிறாருங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுவதால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாது சூரியனுடன் இணையும் போது மிக முக்கியமான அமாவாசையான மகாலய அமாவாசையை ஏற்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது சூரிய கிரகணமும் இந்த வேளையில் வருகிறது. 9 சூரியன் இருக்கும் போது சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருங்க. கிரகணம் நடைபெறும் போது இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. கிரகணம் முடிந்ததற்கு பிறகு அடுத்த நாள் காலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக மகாலய அமாவாசை பார்க்கப்படுகிறது. எனவே மகாலய அமாவாசையில் தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். குலதெய்வ வழிபாட்டையும் இந்த வாரத்தில் மேற்கொள்ளுங்கள். தவறாமல் காகைக்கு உணவளியுங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு உதவி செய்வதோடு மற்றவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.